சென்னையில் விட்டுவிட்டு மழை பெய்து வரும் நிலையில் கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் கேட்கலாம். கிருஷ்ணா, சென்னை கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் ஆய்வு செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அங்கு என்னென்ன விஷயங்களை கேட்டறிந்து கொண்டிருக்கிறார் துணை முதல்வர்? நிச்சயமாக தொடர்ந்து இந்த டிட்வா புயல் வலுவிழந்த காரணத்தினாலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக மழை என்பது காலையிலிருந்து பெய்து வருகிறது. சென்னையின் பிரதான இடங்களில் மழையின் காரணமாக ஆங்காங்கே மழை நீர் தேங்கினாலும் அவற்றை அகற்றும் என்பது பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டிட்வா புயல் உருவாகும் பொழுது மாநகராட்சி அதிகாரிகள் பல்வேறு இடங்களை கண்காணித்து அங்கு மோட்டார்கள் வைக்கப்பட்டு எங்கெங்கெல்லாம் தண்ணீர் தேங்குமோ அவற்றை அகற்றும் பணி என்பது தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இவற்றை தெரிந்து கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்காகவே ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம் என்பது சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் டிட்வா புயல் தொடங்கியதிலிருந்தே இந்த மையத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து மக்களிடையே குறைகளை கேட்டு எந்தெந்த இடத்தில் என்னென்ன புகார்கள் வந்தது, அதில் என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்பது குறித்து அங்கிருக்கும் ஊழியர்களிடையே கேட்டு தந்தார். அங்கு நேரடியாகவே அந்த மக்களிடம் பேசி அது என்ன குறை என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு அங்க நடவடிக்கை எடுக்கும் அந்த உத்தரவையும் அங்கே பிறப்பிக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இன்று காலையிலிருந்து தொடர்ந்து மழை பெய்த காரணத்தினால் எங்கெல்லாம் மழை என்பது தேங்கி இருக்கிறது, அவற்றை அகற்றும் பணி எவ்வாறு நடைபெற்று வருகிறது என்பது குறித்து சரியாக ஒரு 4:30 மணி அளவில் இங்கு பல்வேறு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முன்பாக அந்த சென்னை ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையத்திற்கு வந்து ஆய்வுகளை மேற்கொண்டார். அங்கிருக்கும் ஊழியர்களிடம் என்ன மாதிரியான புகார்கள் வந்திருக்கிறது, அதில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்ன என்பது குறித்து ஒரு ஆய்வு என்பது மேற்கொண்டு தற்போது சென்றிருக்கிறார். தொடர்ந்து இந்த புகார்களை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உத்தரவையும் அங்கிருக்கும் அதிகாரிகளுக்கு தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த துரித நடவடிக்கை என்பது சென்னை மாநகராட்சி அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.